தமிழகத்தில் உள்ள கோவில் யானைகளுக்கான புத்துணர்வு முகாமை ஆண்டுதோறும் நடத்த உத்தரவிடக் கோரிய வழக்கில் அரசின் நிலைப்பாடு குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திருச்செந்தூரை சேர்ந்த ராம்குமார் ஆதித்யன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் உள்ள யானைகள் வருடந்தோறும் டிசம்பர் முதல் ஜனவரி வரை புத்துணர்வு முகாம்களுக்கு அழைத்து செல்லப்படும் எனவும், கடந்த 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு கொரோனா காலம் என்பதால் புத்துணர்வு முகாம் நடத்தப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் கொரோனா காலம் முடிந்த பின்னரும் யானைகளுக்கான புத்துணர்வு முகாம் இதுவரை நடத்தப்படவில்லை எனவும், இந்த முகாம்களால் யானைகள் புத்துணர்வுடன் காணப்படுவதால் முகாமை ஆண்டுதோறும் நடத்த உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த விவகாரத்தில் அரசின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்துள்ளனர்.